ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஆர்எஸ் லேர்னிங். இன்றைக்கி நம்ம சேனலில் 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி லெசன் 3 பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் இந்த லெசனில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது 2 மார்க்ஸ், 3 மார்க்ஸ், 5 மார்க்ஸ், நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ், புக் பேக் கொஷின்ஸ், இது எல்லாமே தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ். இந்த லெசனில் 2 5 மார்க்ஸ் தான் இருக்குது. இப்போ வாங்க புக்கில் 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் எங்கெங்கே இருக்குதுன்னு மார்க் பண்ணிடலாம். பேஜ் நம்பர் 69 ட்ரையட்ஸ் லா, இதுலேருந்து இது வரைக்கும். பேஜ் நம்பர் 70 லா ஆஃப் ஆக்டேவ்ஸ், இங்கேருந்து இது வரைக்கும். நெக்ஸ்ட் அதே பேஜில் மெண்டலிவ்ஸ் பீரியாடிக் லா, இதிலிருந்து இது வரைக்கும். பேஜ் நம்பர் 73 மாடர்ன் பீரியாடிக் லா, இதுலேருந்து இது வரைக்கும். நெக்ஸ்ட் அதே பேஜில் பீரியாடிசிட்டி, இதுலேருந்து இது வரைக்கும். பேஜ் நம்பர் 78 எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் லாந்தனைட்ஸ் அண்ட் ஆக்டினைட்ஸ், இது ரெண்டும். பேஜ் நம்பர் 79 அட்டாமிக் ரேடியஸ், இதுலேருந்து இது வரைக்கும். நெக்ஸ்ட் அதே பேஜில் கோவலண்ட் ரேடியஸ், இதிலிருந்து இது வரைக்கும். பேஜ் நம்பர் 80 மெட்டாலிக் ரேடியஸ், இதுலேருந்து இது வரைக்கும். நெக்ஸ்ட் அதே பேஜில் ஷீல்டிங் எஃபெக்ட், இந்த பேரா ஃபுல்லாக. நெக்ஸ்ட்டு எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ், இந்த 3 லைன்ஸ். அந்த 3 லைன்ஸ் எழுதிட்டு இந்த ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க. பேஜ் நம்பர் 83 அயானிக் ரேடியஸ், இதுலேருந்து இது வரைக்கும். பேஜ் நம்பர் 84 அயோனைசேஷன் எனர்ஜி வித் இட்ஸ் எஸ்ஐ யூனிட், இந்த பேரா ஃபுல்லாக. பேஜ் நம்பர் 86 எலக்ட்ரான் அஃபினிட்டி வித் இட்ஸ் எஸ்ஐ யூனிட், இந்த பேரா ஃபுல்லாக. பேஜ் நம்பர் 87 எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி, இந்த 4 லைன்ஸ். அவ்வளோதான். இப்போ 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் இப்போ 5 மார்க்ஸ் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 83 பாலிங்ஸ் மெத்தட் டு கால்குலேட் த அயானிக் ரேடி, இதிலிருந்து இது வரைக்கும் புக்கில் இருக்கிறது எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு புக்கில் பார்த்திங்க அப்படின்னா நிறையா தியரிலாம் வரும், அதெல்லாம் எழுதவே தேவையில்லை. கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அந்த ஈக்குவேஷன்ஸ் கொஷின்ஸ் தான் இருந்துச்சு அப்படின்னா ஈக்குவேஷன் மட்டும் எழுதினாவே போதும். ஃபிசிக்ஸில் தான் பார்த்திங்கன்னா நிறையா தியரி எழுதி அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஈக்குவேஷன் இருக்கான்னு மட்டும் தான் செக் பண்ணுவாங்க பப்ளிக்லாம். பாலிங்ஸ் மெத்தட் நான் புக்கில் சொன்னது வரைக்கும் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் இது அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸு, நெக்ஸ்ட்டு ரேடியஸ் ஆஃப் கேட்டையன் அண்ட் ரேடியஸ் ஆஃப் ஆனியான் ஆர் இன்வெர்ஸ்லி ப்ரப்போர்ஷ்னல் டு இட்ஸ் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ். அதனுடைய எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜுக்கே இன்வெர்ஸ்லி ப்ரப்போர்ஷ்னலாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதான் கொடுத்துருக்காங்க. ரேடியஸ் ஆஃப் கேட்டையான் இன்வெர்ஸ்லி ப்ரப்போர்ஷ்னல் டு இட்ஸ் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ். இதே ஆனியானும் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. 2 ஈக்குவேஷனை டிவைட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி கிடைக்கும். இங்கே ரெசிப்ரோக்கல் எடுக்கும் போது இது நியூமரேட்டருக்கு வந்துடும். அவ்வளோதான், இதான் ஆன்சர். பேஜ் நம்பர் 90 டயகனல் ரிலேஷன்ஷிப், இதிலிருந்து இது வரைக்கும். அவ்வளோதான். இப்போ 5 மார்க்ஸும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு புக் பேக் கொஷின்ஸ் பார்க்கலாம். புக் பேக் கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட் பார்த்திங்க அப்படின்னா 24, 25, 26, 27, நெக்ஸ்ட்டு 29, நெக்ஸ்ட் பேஜில் 35, 36, 37, 39, அடுத்து 41, 43, 45, 46. புக் பேக்கில் சில கொஷின்ஸ்க்கு நம்ம ஆல்ரெடி ஆன்சர் பார்த்துருப்போம். மீதி இருக்க கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பார்த்துடலாம். 25th கொஷின், வாட் ஆர் ஐசோ எலக்ட்ரானிக் அயான்ஸ், கிவ் எக்ஸாம்பிள்ஸ். இந்த கொஷினுக்கு ஆன்சர் புக்கில் இருக்காது, இது காப்பி பண்ணிக்கோங்க. Next 27th question, is the definition given below for ionization enthalpy is correct? Ionization enthalpy is defined as the energy required to remove the most loosely bound electron from the valence shell of an atom. இதான் அதுக்கு ஆன்சர். No, the definition of ionization enthalpy is incorrect அப்படின்னு எழுதிக்கோங்க. 35th question, elements ABC and D have the following electronic configurations. Which elements among these will belong to the same group of periodic table?
இதுக்கு ஆன்சர் வந்து புக்கில் இருக்குது, அது காப்பி பண்ணிக்கோங்க. 37th கொஷின், why halogens act as oxidizing agents? இந்த கொஷினுக்கு ஆன்சர் புக்கில் இருக்காது, அது காப்பி பண்ணிக்கோங்க. 45th கொஷின், வாட் இஸ் ஸ்க்ரீனிங் எஃபெக்ட்? ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் அப்படின்னா ஒன்றும் புதுசாக இல்லை, ஷீல்டிங் எஃபெக்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம்ல, அதே தான் ஸ்க்ரீனிங் எஃபெக்ட். ரெண்டுமே ஒன்று தான். இந்த கொஷினை வந்து ஸ்க்ரீனிங் எஃபெக்ட்னும் கேட்கலாம், ஷீல்டிங் எஃபெக்ட்னும் கேட்கலாம். நெக்ஸ்ட் 46th கொஷின், briefly give the basis for a Pauling scale of electronegativity. இந்த கொஷினுக்கு ஆன்சர் புக்கில் இல்லை, அதை காப்பி பண்ணிக்கோங்க. இதுலேருந்து இது வரைக்கும் அவ்வளோதான். இப்போ புக் பேக் கொஷின்ஸு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். புக் பேக்கில் இருக்க ஒரே ப்ராப்ளம் இது தான். 43rd கொஷின், by using Pauling's method calculate the ionic radii of K plus and Cl minus ions in the potassium chloride crystal given that distance of K plus Cl minus வந்து 3.14 ஆம்ஸ்ட்ராங். இதுக்கு ஆன்சர் இது தான். பேஜ் நம்பர் 78 எவாலுவேட் யுவர் செல்ஃபில் 3rd கொஷின். பேஜ் நம்பர் 84 எவாலுவேட் யுவர் செல்ஃபில் 5th கொஷின். பேஜ் நம்பர் 87 எவாலுவேட் யுவர் செல்ஃபில் 7th கொஷின். இப்போது எவாலுவேட் யுவர் செல்ஃப் அதில் 3 கொஷின்ஸ் பார்த்துருப்போம். அதோட ஆன்சர் வந்து புக் பேஜ் நம்பர் 260 கொடுத்துருக்காங்க. 3rd கொஷின், 5th கொஷின், 7th கொஷின். அவ்வளோதான். இந்த வீடியோவில் 3rd லெசனில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் 4th லெசனில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.